திசையில் இதெல்லாம் இருக்குது. மெயின் மேஜர் திசையில் புதன் திசை. ஏன்னா புதன் நமக்கு லாபஸ்தானாதிபதி. ஒரு பக்கம் 8, இன்னொரு பக்கம் 11. இந்த புதன் மட்டும்தான், புதனும் குருவும் தான் உபயராசிகள்னு சொல்கிறோம். அந்த உபயராசி வீட்டில் இன்னொரு உபயராசிக்காரர் போய் உட்காந்துருக்கார். லாபஸ்தானாதிபதி புதன். அந்த புதன் இப்போது தசை நமக்கு நடந்ததுன்னா புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார், ஆனால் தன்னுடைய காலில் உட்காந்துருக்கார். அதனால் புதன் தசை ஒருத்தனுக்கு நடக்கிறது அப்படின்னா விருச்சிக ராசிக்காரனுக்கு நிச்சயமாக நினைத்ததே நடக்கக்கூடிய அந்த 6 மாதம் இருக்கும். ஜான் டு ஜூன் என்னென்ன நினைச்சாலும் நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போமே. ஒருத்தனுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நடக்கணும். இன்னொருத்தனுக்கு நாம் நினச்ச மாதிரி இப்போ அப்ளிகேஷன் போட்டிருந்தால் தான் ஆர்டர் வரணும்னா அப்ளிகேஷன் பண்ணவனுக்கு வெளிநாடு செல்வதற்கு, வெளி ஊர் செல்வதற்கு, வெளி மாநிலம் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதுவும் ஒருத்தனுடைய தயவனால் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்னொன்று நம்முடைய படிப்பினால் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது எப்படி சார் படிப்பினால் சாத்தியக்கூறுனா, இப்போ நாம் ஒரு பிஇ படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பிஇயில் மெக்கானிக்கல் படிச்சிருக்கோம். வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, தன்னுடைய ஃப்ரெண்டோ அல்லது வேற எவனோ ஒருத்தர், டேய் சைடு பை சைடு ஏஐ படிடா அப்படின்னு இருப்பாங்க. இல்லை சார், வேற ஒருத்தர் பிகாம் படிச்சுட்டு இருக்கான். பிகாம் படிச்சுன்னு என்ன சொல்கிற, டே டேலி படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சிஏ படிப்பா, சிஏ படிக்கிறியா, சரி கூடவே டேலி கற்றுக்கோ, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அடிஷ்னல் நாலேஜ் இருக்கிற ஒருத்தனுக்கு ஈஸியாக இந்த 6 மாதத்தில் எல்லாம் சாத்தியமாகும், எல்லாமே சாத்தியமாகும். அதே மாதிரி தன்னுடைய ஒய்ஃபு, வரக்கூடிய ஒய்ஃபு அந்த புத்தியை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய வேலையினால்